கல்வாரி லெந்து கால தியானங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் இந்த லெந்து காலங்களிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த லெந்து காலங்களிலே உம்முடைய மேலான சத்தியங்களை தியானிக்கும்படியான கிருபைகளை கர்த்தரங்களுக்கு கொடுத்து வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இத்தனை நாட்களாக உம்முடைய தேவனுடைய தாசர்கள் ஆண்டவரே எங்களுக்கு போதித்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவரே, நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே பேசுகிற வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம் என்று எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறது நாம் பார்க்கிறோம். இங்கே இயேசுவை நோக்கி என்கின்ற அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் ஆங்கிலத்தில் 2வது வசனத்தில், நான் NIV பைபிளிலிருந்து நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12:2, ஃபிக்ஸிங் அவர் ஐஸ் ஆன் ஜீசஸ் த பைனியர் அண்ட் பர்ஃபெக்டர் ஆஃப் ஃபெய்த், for the joy set before him he endured the cross, scorning its shame, and sat down at the right the throne of God. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது fixing our eyes on Jesus. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற இந்த தியானத்தின் தலைப்பு, இயேசுவின் மீது நம் கண்களை பதித்திடுவோம். ஃபிக்ஸிங் அவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். பிரியமானவர்களே, அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். ஆண்டவர் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் கண் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம், அல்லது நோக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், நாம் ஆண்டவர் மீது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய கண்களை பதித்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இங்கே வலியுறுத்துகிறது நாம் பார்க்கிறோம். தமிழில் இயேசுவை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆங்கிலத்தில் ஃபிக்ஸிங் அவர் ஐஸ் ஆன் ஜீசஸ் என்று இங்கே சொல்கிறது நாம் பார்க்குறோம். அப்போ அவர் நம்முடைய கண்களை பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் விட்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது பதித்தவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். இதற்கு ஆதாரமாக கொலோசியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பிரியமானவர்களே, மனிதன் என்றால் அவனுக்கு ஒரு தேடல் இருக்கும். இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது அநேக தேடல்கள் உண்டு. சரீரத்துக்கான தேடல்கள், இருப்பிடத்திற்கான தேடல்கள், உணவுக்கான தேடல்கள், இப்படி பல தேடல்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது மேலானவைகளை தேடுங்கள் என்று கொலோசியர் 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தை பார்க்கிற பொழுது பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அங்கே மேலானவைகளை தேடுங்கள் 1வது வசனத்தில், 2வது வசனத்தில் மேலானவைகளை நாடுங்கள் என்று அவர் எழுதுகிறது நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, நம்முடைய நாட்டம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் நம்முடைய தேடல் என்பது ஆரம்பிக்கிறது. நாம் என்ன தேடுகிறோமோ அதை நாடித்தான் நாம் போக வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, நம்முடைய நாட்டமும் நம்முடைய தேடலும் சரியாக இருக்குமானால், அல்லது சரியான இடத்துல இருக்குமானால், நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றியாக வாழ்ந்து முடித்துவிட நாம் முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது தங்களுடைய கண்களை பதித்தவர்கள் மேலானவைகளை மட்டுமே நாடுவார்களே தவிர ஒருபோதும் பூமிக்குரியவர்களை தேடவே மாட்டார்கள். அதை நாம் அறிந்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே கூட நாம் வாசிக்கிற பொழுது, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவும் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது என்று இங்கே பார்க்கிறோம். அப்போ காண்கிறவைகளை நாடி நாம் வாழ்கிறவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நம்ம உலகத்திற்குரியவர்களை தேடி தான் ஆகணும், சம்பாதித்து தான் ஆகணும், வேலைக்கு போய் தான் ஆகணும், இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து தான் ஆகணும். ஆனால் நம் உலகத்தில் வாழ்கிறவர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய நோக்கம், எண்ணம், சிந்தனை, நாட்டம் எல்லாம் மேலானவைகளில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 18வது வசனத்தை பார்க்கிறோம், ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள்,
காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம், சிலர் 100 வயது கூட வாழுறாங்க. ஆனால் இந்த உலகத்திலே வாழும்போதே நாம் பரலோக சிந்தை உள்ளவர்களாக நாம் வாழ்வோமானால் அதுதான் தேவனுடைய பார்வையில் மிகவும் பிரியமானதாக நாம் பார்க்கிறோம். இதற்கான ஆதாரங்கள் அநேகம் இருக்கிறது நாம் பார்க்குறோம். அப்போ நாம் எதை காண்கிறோமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமே தவிர, காணாத ஒரு உலகத்திற்குள்ளே வருகிற நாட்களிலே நாம் பிரவேசிக்க போகிறோம், அதற்காக நான் நித்திய சிந்தை உள்ளவனாக அல்லது பரலோக சிந்தை உள்ளவனாக அல்லது மேலானவைகளை நாடுகிறவனாக நாம் வாழணும் அப்படிங்கிறது அநேக நேரங்களிலே நாம் மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். இதற்கு எடுத்துக்காட்டாக நம்ம ஒருத்தர் சொல்லணுன்னாக்கா நம்ம லோத்தை சொல்லலாம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 10வது வசனத்தில் நமக்கு தெரியும் இந்த சம்பவம். ஆண்டவராகிய தேவன் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமை அவர் கல்தேயர் ஊர் என்ற கல்தேயர் தேசத்திலிருந்து அவர் வெளியே அழைத்து, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து அவனை அந்த தேசத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு வழிநடத்துகிற வழியில் அவரோடு கூட சேர்ந்து அவருடைய அண்ணன் மகன் லோத்தும் கூட வருகிறது நாம் பார்க்குறோம். இப்போ 2 பேரும் ஒருமித்து தான் வருகிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் 2 பேருக்கும் ஆடு மாடுகள் லைவ் ஸ்டாக் எல்லாம் அவர்களுக்கு ரொம்ப பெருக்கமாக இருந்ததுனால 2 வேலைக்காரர்களுக்கும் அங்கே சண்டை வருகிறத நம்ம அங்கே பார்க்க முடியும். அப்போ என்ன நடக்கிறது என்றால், ஒரு கண்டிப்பான அல்லது ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் முடிவெடுக்கும்படியாக அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆபிரகாம் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்காக அழைக்கப்பட்டவன், லோத்து கூட வந்தவன். ஆனால் ஆபிரகாம் சொல்லுகிறார், இந்த சமபூமி முழுசும் உனக்கு முன்பாக இருக்கிறது, நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன், நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன் என்று சொல்லி சூஸ் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை அவனிடத்தில் கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்போ லோத்து என்ன செய்கிறார்? 13வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆதியாகமம், அப்போது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ பிரியமானவர்களை, நம்ம இந்த வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது ஒரு வாழ்க்கையின் ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் லோத் என்ன செய்கிறார்? தன்னுடைய பார்வைக்கு நலமானதை அல்லது இந்த உலகத்திற்குரிய காரியத்தை அல்லது கண்டு விசுவாசிக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை அவன் கண்ணோக்குகிறத பார்க்கிறோம். பாருங்க, அவர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கிறதுக்கு முன்னே அந்த பட்டணம் எப்படி இருந்ததாம்? சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது என்று பார்க்குறோம். அப்போ இவன் நினச்சிட்டான், இது நமக்கு போதும், நம்முடைய ஆடு மாடுகளுக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய எல்லா கால்நடைகளுக்கு இது போதும், இது ரொம்ப சூப்பராக இருக்குது, நீர்வளம் பொருந்தினதாக இருக்கிறது, இது கர்த்தருடைய தோட்டத்தை போல் இருக்கிறது என்று சொல்லி அவன் பார்வையில் கண்டதை அவன் தரிசித்து அவன் அங்கே போய் விடுகிறத பார்க்குறோம். ஆனால் தெரியல, நாம் அங்கே போகும்போது அதுக்கு பிற்காலத்தில் அங்கே கொடிய பாவத்தினாலே தேவன் அதை அழிக்கப் போகிறார் என்பதை அவன் உணராதிருந்தான். ஆனால் 19வது அதிகாரத்திற்கு நாம் வருகிற பொழுது ஆண்டவர் சோதம் கொமோராவினுடைய பாவம் மிகவும் பெருகினபடினாலே அதை அழிப்பதற்காக தேவதூதர்களை அனுப்புகிற காரியத்தை நாம் பார்க்குறோம். அப்போ தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமோடு கூட புறப்பட்டு வந்த அந்த லோத் என்ற அந்த நீதிமானை தப்புவிக்கும்படியாக நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 19:22 தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. 23 வசனம், லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. பிரியமானவர்களே, இது தீவிரமாய் செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. லோத்துக்கு தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், நீ தீவிரமாக இங்கிருந்து போ, இங்கே இருக்காதே, நான் இதை அழிக்க போகிறோம் என்று சொல்லி, நீ இங்கே இருக்கிறதுனால எங்களால் ஒன்றும் செய்ய முடியல, உன்னை தப்பிக்க வேண்டும், நீ போ என்று சொல்லி துரிதப்படுத்துகிற காரியத்தை பார்க்கிறோம். 24 வசனம் பாருங்க, அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வருஷி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். பிரியமானவர்களே, சில நேரங்களில் நமக்கு நன்றாக தோன்றுகிறதும் கண்ணுக்கு பச்சை பசேல் என்று இருக்கிறதும் அல்லது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது தான் ஆசீர்வாதம் நாம் நினைக்கிறோம். ஆனால் அது அல்ல.
அது அல்ல. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அநேக நேரங்களில் நம்மை பாழாகுகிற அந்த காரியத்துக்குள்ளே தான் நடத்துகிறது என்பதை வேதத்தில் நாம் பார்க்கலாம். அதுக்கு பிறகு பாருங்க, அவன் தன்னுடைய குடும்பத்தை அவன் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். 26வது வசனம், அவன் நீ திரும்பி பாராத, பின்னிட்டு பாராமல் நீ ஓடிப்போ என்று சொல்லுகிறார். பாருங்க, எந்த கால்நடைகளுக்காக, எந்த ஆடு மாடுகளுக்காக, எந்த குடும்பத்திற்காக இவன் மிகவும் பச்சை பசேல் என்று இருக்கிற நீர்வளம் பொருந்தினதாக இருக்கிற அல்லது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கிற அந்த ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தானோ அந்த இடத்துல தான் பாவம் மிகவும் அதிகமாக பெருந்தது. இவனுக்கு ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்து இருக்கிறது, ஆனால் அங்கேதான் பாவம் பெருகி இருக்கிறது. இப்போ ஒரு கட்டம் வந்துருச்சு, என்ன? தன்னுடைய ஜீவன் தப்பித்து கொள்ள அவன் ஓடி போக வேண்டும். கண் பார்த்தபடி வாழ்கிற அந்த வாழ்க்கையில் மாட்டிக்கொண்ட அவன் இப்போ எதையெல்லாம் அவன் சுதந்திரித்து கொண்டான் அதெல்லாம் விட்டு விட்டு ஓட வேண்டிய தன்னுடைய சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறது நம்ம இங்கே பார்க்குறோம். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? தன்னுடைய 2 மகள்களை கூட்டிக் கொண்டு, அதற்கு பிறகு தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு ஓடுகிறான். பின்னிட்டு பாராதே என்று ஒரு கட்டளையும் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆனால் 26வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூள் ஆனால். பிரியமானவர்களே, ஒரு நியாய தீர்ப்பின் காலத்தில் நாம் வாழ்கிறோம், ஒரு அவசரகதியான காலத்தில் நாம் வாழ்கிறோம், ஒரு தீவிரமான காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை கூட சற்றும் யோசிக்காம, ஐயோ நான் விட்டு வந்த பொண்ணு என்ன ஆகிறது, பொருள் என்ன ஆகிறது, ஆடு மாடுகள் என்ன ஆகிறது, அழகழகாக பார்த்து கட்டின வீடு என்ன ஆகிறது என்று நினைத்தாலோ என்ன தெரியவில்லை. லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தால் உப்புத்தூணானால் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, என்னதான் இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதம் நமக்கு இருந்தாலும் அது நமக்கு ரியலாகவே ஆசீர்வாதமாக இருக்குதுன்னா இல்லை, கண்ணியாக தான் இருக்கிறது. அப்போ என்ன காரணம்? நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது கர்த்தர் நமக்கு இந்த உலகத்தில் கொடுக்கறதெல்லாம் நம்ம அனுபவிக்கலாம், அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அதிலே நம்முடைய நோக்கத்தை நாம் வைக்காமல் மேலானவைகளை நாம் நாடவும் தேடவும் வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் பூமியின் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம உலகத்தில் வாழ்கிறவர்களாக இருந்தாலும் கூட பிரியமானவர்களே, நாம் தேவனையும் தேவனுடைய இடத்தில் இருக்கிற காரியங்களை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தேவனை தேடுகிறதுக்கான ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். பாருங்கள், சங்கீதம் 123:1 சொல்கிறது, பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இப்போ பாருங்கள், பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் தான் எழுதுகிறார்கள், நான் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திலே என்னுடைய கண்களை நான் ஏறெடுக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். கண்களை ஏறெடுக்கிறார் என்பது 2வது வசனத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகி கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவரை எல்லாவற்றிற்கும் நோக்கி பார்க்கிறதான ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு இருந்தாலும் கூட அதன் மேலே நம் நாட்டம் வைக்காமல், என்னை படைத்த என் தேவனாகிய கர்த்தர் இருக்கிற அந்த இடத்தில் இருக்கிற மேலானவைகளை நாம் நாட வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி ஒரு வேலைக்காரன் தன் வேலையை செய்துவிட்ட பிறகு தன் எஜமான எனக்கு என்ன கூலியை கொடுப்பான் என்று ஏக்கத்தோடு கூட அவனுடைய கைகளை பார்ப்பானோ, எப்படி ஒரு வேலைக்காரி பெண் வேலையெல்லாம் செய்து முடித்த பிறகு தன்னுடைய எஜமாட்டி எனக்கு என்ன கூலி கொடுப்பாளோ என்று சொல்லி அவருடைய அப்படி போல நாம் தேவன் நமக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்கணும் என்று இங்கே சொல்கிறது நாம் பார்க்குறோம். அது மட்டுமல்ல, சங்கீதம் 25:15 நாம் பார்க்கிற பொழுது அவரை நாம் நோக்கி பார்க்கும்போது என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நாம் கொடுக்கிறார் என்றால், என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கின்றன, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். பிரியமானவர்களை நான் சொல்லட்டும், நம்மை சுற்றி அநேக வலைகளை அநேகர் பின்னுகிறார்கள். குறிப்பாக சாத்தான் அநேக வலைகளை நமக்கு விரிக்கிறான். பிரியமானவர்களே, நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாத வலைகள் எத்தனையோ இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, வலைக்கு நம்முடைய கால்கள் சற்றே தப்பிற்று என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆமாம், எந்த ஒரு பட்சியாக இருந்தாலும் அதனுடைய கண்களுக்கு எதிரே வலையை விரிப்பது விருதா என்று பார்க்கிறோம். அப்போ யாரும் நேரடியாக வலையை விரிக்க மாட்டார்கள். நமக்கு தெரியாமல் அநேக வலைகளை அநேகர், ஏன் சாத்தானும் கூட நமக்கு விரிக்கலாம். ஸோ இதிலிருந்து நாம் என்ன செய்யணும்னா, தினந்தோறும் மேலானவைகளை அல்லது தேவனை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பார்க்குறோம். அதுதான் சொல்ல, என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கன. ஏனென்றால் அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறவராக இருக்கிறார்.
அது மட்டும் கிடையாதுங்க. சங்கீதம் 121:1 நாம் பார்க்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அந்த ஒத்தாசை எங்கிருந்து வருகிறதாம்? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் என்னதான் நம்ம நல்லா வாழ்ந்தாலும் அது நமக்கு போதாது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது தான் நமக்கு போதுமானதாக இருக்கும். ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், இரக்கமாக இருக்கட்டும், கிருபையாக இருக்கட்டும், அல்லது உடல் சுகமாக இருக்கட்டும், பலம் எதுவாக இருந்தாலும் சரி, மேலே இருந்து வருகிறவை தான் நம்மை பாதுகாக்கும். பிரியமானவர்களே, அப்போ 141 சங்கீதம் 8வது வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும், வெறுமையாக விடாதேயும். இப்போ ஒவ்வொரு நாளும் நாம் தேவனையும் தேவனிடத்தில் இருக்கிற மேலானவைகளை நாம் தேடும்போது என்ன நடக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை ஆண்டவர் மாற்றுகிறார், வெறுமையை மாற்றுகிறார். பாருங்க, ஆனாலும் ஆண்டவரே கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். பிரியமானவர்களே, நம்மை சுற்றி 1000 உறவினர்கள் நமக்கு இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் வெறுமையை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் இருக்கிறாங்க பக்கத்தில், ஆனாலும் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் நாம் அநேக தரம் நம்ம இன்செக்யூராக நம்ம ஃபீல் பண்ணுறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை அவர் வெறுமையாக, நம்முடைய ஆத்மாவை வெறுமையாக விடாது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இன்னொரு சம்பவத்தை புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் நம்ம அங்கே பார்க்குறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பொழுதுதான் 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு கொடுத்து மீதியான துணிக்கைகளை 12 கோடை நிறையாக எடுக்கிறார்கள். அதற்கு பிறகு ஆண்டவர் அவர்களை அக்கறைக்கு போகும்படியாக துரிதப்படுத்துகிறார். அவர்களை அனுப்பிவிட்டு ஆண்டவர் தனித்து ஜெபம் பண்ணுவதற்காக போகிறார். அதற்குள்ள கடல் அதற்குள்ளாக கப்பல் அல்லது படகு பாதி கடலுக்குள்ளே வந்துடுது. மிகவும் கஷ்டப்பட்டு தண்டு வலிக்கிறார்கள். திடீரென்று புயல், திடீரென்று பலமான காற்று வீசி அடிக்கிறது. படகு அமிழத்தக்கதான போராட்டத்திலே இவர்கள் இருக்கிறார்கள். இயேசு அவர்களிடத்திலே நடந்து வருகிறார்கள். இயேசுவை வருகிறதை பார்த்துவிட்டு அவர்கள் ஐயோ ஐயோ ஆவேசம் என்று சொல்லி கத்துகிறார்கள். அப்போதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மத்தேயு 14:27, உடனே இயேசு அவர்களுடைய பேசி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள், போராட்டங்கள், அலைகள் வீசட்டும், இயேசு நம்மை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாரானால் நமக்கு இதுவரை இல்லாத ஒரு தைரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அதுதான் பார்க்கிறோம். 28வது வசனத்தில் பார்க்கிற பொழுது இதை கண்ட பேதுருக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே குதூகலம். ஓ, இயேசு என்னுடைய போதகர், அவர் கடல் மீது நடந்து வருகிறார், நானும் நடக்கணுன்ற ஒரு ஆசையோட ஆண்டவரிடத்தில் கேட்குறேன். பாருங்க 28வது வசனம், பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் வந்து நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இப்போ இது நமக்கு ஒரு வேளை ஃபன்னியாக தெரியலாம். எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க, இவனும் அமைதியாக இருக்க வேண்டியது தானே, இவனுக்கு என்ன அப்படி போய் ஒரு ஆசை, இவனுக்கு என்ன இப்படிப்பட்ட ஒரு நிலை. இது சிலர்லாம் அதிகமான நேரம் ஜெபம் பண்ணுறோம், அதிக நேரம் பைபிள் படிக்கிறோம், அதிகமான நேரம் ஆண்டவர் ஆராதிக்கிறோன்னாக்கா வேறு வேலையே இல்லைன்னுவாங்க. இல்லை பிரியமானவர்களே, சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். ஆனால் உண்மையை பேதுருவை நம்ம பாராட்டி ஆகணும். எல்லாரும் சும்மா இருக்கிறாங்க, ஆனால் இவனுக்கு ஒரு ஆசை, அவர் நடக்கிறார், நானும் நடப்பேன் அவரோட கூடன்னு சொல்லி சொல்கிறான். ஆண்டவரே, நானும் இடத்துல நடந்து வரணும், உதவி செய்யுங்கன்னு சொல்லி. இயேசு கிறிஸ்துக்கு அடுத்ததாக தண்ணீர் மீது நடந்த ஒருவர் உண்டு என்றால் அவர் பேதுரு தான். இப்போ 29வது வசனம் பாருங்க, அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அவன் நடந்திருக்கிறார், நடந்த முற்பட்டான், நடக்கிற பொழுது இல்லை, நடந்தான். கொஞ்சம் தூரம் நடந்திருப்பார். நடந்து பிறகு போது அங்கே பாருங்க, காற்று பலமாக இருக்கிறதே அவர் பார்க்கிறார். அப்போது காற்றும் புயலும் ஓயலை, கடலில் கப்பல் அல்லது படகு அலக்கழித்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து வராரு என்ற உடனே நானும் வரேன்னு சொல்கிறேன். அப்போது பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, வா என்று சொல்கிறார். இவனை உடனே இறங்கி நடந்து வருகிறான். இப்போ கொஞ்சம் தூரம் போன பிறகு அவன் பார்க்கக்கூடாததை அவன் பார்த்து, அவன் செய்யக்கூடாததை அவன் செய்கிறத பார்க்குறான். என்ன பார்த்தார்? 30வது வசனம் பாருங்கள், காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கண்களை இயேசுவின் மீது பதிய வைத்து, இயேசுதான் எனக்கு வேணும்,
இந்த உலக எனக்கு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் பாவத்தை விட்டுடுறேன், இயேசுவுக்காக பரிசுத்தமாக வாழ்கிறேன் என்று முடிவெடுத்து நம்ம அவரை பின்பற்றி வாழ்கிற பொழுது அநேக பிரச்சனைகள், அநேக தடைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். எப்படி பேதுரு கடலின் மீது நடக்கிற பொழுது பலத்த காற்று அடித்ததோ, அதே மாதிரி எப்படி கடல் கொந்தளித்ததோ, அப்படி போல பிரச்சனைகள் நமக்கு வரலாம். விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் இயேசு நமக்கு உதவி செய்ய அங்கே நிற்கிறார். பாருங்க, என்னை ரட்சியம் என்று சொல்கிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, உடனே கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, அவன் ஆண்டவர் மீது தன்னுடைய கண்களை பதித்து நடக்கிற வரைக்கும் சேஃபாக தான் இருந்தான், நல்லா தான் நடந்துட்டு போனார். ஆனால் ஆண்டவர் விட்டுட்டு அல்லது கண்களை அவன் திசை திருப்பி சூழ்நிலைகளையும் கடலையும் காற்றையும் அவன் கவனித்த உடனே அவன் அமிழ்ந்து போகிறதை பார்க்குறோம். பிரியமானவர்களை, நாமும் கூட இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவரை நோக்கி நடப்பதற்காக முடிவெடுத்து அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இந்த லெந்து காலங்களில் நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கிற ஒரு காரியம் என்னென்னா, அவரையே நோக்கி நடப்போமானால் நாம் எங்கேயும் இடறி விழ மாட்டோம். அவரையே நாம் முன்னிறுத்துவோமானால் வேறு எதுவும் நம்மை பின்னே தள்ள முடியாது. இவன் நடந்தான், கடலின் மீது நடந்தான். ஆனால் அவன் சூழ்நிலைகளை பார்க்குறான், பிரச்சனைகளை பார்க்குறான், காற்று பலமாய் இருக்கிறத பார்க்குறான், பயக்கிறான். இந்த பயம் வந்த உடனே அவனை அப்படியே அமிழ்த்துக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, கையை தூக்கி எடுத்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட அப்படின்னு கேட்குறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்குறார், நான் உன் கூட இருக்கிறேன்ல, நீ என்னை பார்த்து நடக்கிற இல்லையா, நான் உன் கூட இருக்கிறேன் இல்லையா, நீ ஏன் சந்தேகப்படுற? நான் இருக்கிறேன். மூழ்குகிற பேதுருவை ஆண்டவர் தூக்கி எடுத்தது போல கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், என்னுடைய கண்களை பரலோகத்தின் மீது பதித்து நடக்க வேண்டும், மேலானவைகளை நாட வேண்டும், அங்கே இருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது என்று நாம் நடக்கிற நமக்கு கூட ஆண்டவர் சொல்கிறாரு, பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், போராட்டங்கள் வரும், பயப்படாத, நான் கூட இருந்து உன்னை நடத்துகிறேன், நாம் கூட இருந்து நடத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவன். எப்பொழுது? அவரையே நாம் வாழ்க்கையை நோக்கமாக வைத்திருக்கிற பொழுது, அவரையே நாம் நாடுகிற பொழுது, மேலானவைகளை நாம் தேடுகிற பொழுது, நம்முடைய கண்களை இயேசு கிறிஸ்துவின் மீது பதிய வைத்து இந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிற பொழுது, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு முறை நான் முதலாவது வாசித்த அந்த எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் தமிழில் வாசித்த பிறகு நாம் செபித்து நாம் முடிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். பிரியமானவர்களே, இயேசுவை நோக்கி ஓடணும்னு அழைக்கப்பட்டிருக்கிற இல்லையா? அவர் யார்? சாதாரணமானவர் அல்ல. நமக்குள்ள விசுவாசத்தை துவக்கினவர், நமக்குள்ள விசுவாசத்தை முடிக்கிறவர், அல்லது நமக்கு நியமித்திருக்கிற ஒரு ஓட்டத்தை நியமித்தவரே அவர்தான். இந்த வசனத்தை நான் பொது மொழியாக்கத்தில் படித்த போது மிகவும் ஆச்சரியப்பட்டேன். நான் அதை வாசிக்கிறேன். எபிரேயர் 12:2 அதுலேயும் ஒன்று தான். அது ஒன்று, விசுவாசத்தின் முன்னோடியும் அதை செம்மைப்படுத்துபவருமான இயேசுவின் மீது நம்முடைய கண்களை நிலைநிறுத்துவோம். தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த மகிழ்ச்சியை நிமித்தம் அவர் சிலுவையின் அவமானத்தை ஒரு பொருட்டாவே இகழ்ந்து அதை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் அமர்ந்தார். இப்போ கண்களை அவர் மீது பொதித்து வைத்துக் கொள்வோம் அல்லது நிலை நிறுத்துவோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திற்குரிய காரியங்களை மட்டும் முன்னிறுத்தி வாழ்கிறவர்களும் உண்டு, ஆனால் உலகத்தில் வாழ்கிற பொழுதே ஆண்டவருக்காக வாழ்கிறவர்களும் உண்டு. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக சமீபம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதிலிருந்து நாட்களில் நாம் முடிவு எடுக்கணும். நான் என்னதான் இந்த உலகத்திற்குரியவனாக இருந்தாலும் என்னுடைய நோக்கம், என்னுடைய சிந்தை, என்னுடைய எண்ணம், என்னுடைய உழைப்பு, என்னுடைய எல்லா கனவுகளும் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி தான் இருக்கும். நான் அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதிலிருந்து நாட்களிலே அநேக காரியங்களை அநேக தேவ மனிதர்கள் மூலமாக நாங்கள் கற்று வருகிறோம். அதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, கண்களை இயேசுவின் மீது பதிய வைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து கர்த்தர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் ஆண்டவரே, நாங்கள் மாம்சமானவர்கள் ஆண்டவரே, நாங்கள் என்னதான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஒரு ஆவிக்குரிய சபைக்கு நாங்கள் போகிறவர்களாக இருந்தாலும், வார வாரம் சபைக்கு போகிறவர்களாக இருந்தாலும், அநேக
அநேக நேரங்களில் எங்களுடைய சிந்தைகள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய நினைவுகள் எல்லாம் இந்த உலகத்தை சார்ந்தே இருக்குதுப்பா. அதனால் அநேக பிரச்சனைகளிலும் கஷ்டங்களிலும் நாங்கள் மாட்டி தவிக்கிறோம்ப்பா. ஆண்டவர், இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழும்போதே ஆண்டவரே, நாங்கள் பரலோகத்தின் மீது சிந்தை உள்ளவர்களாக, மேலானவைகளை நாங்கள் நாடுகிறவர்களாக, மேலானவைகளை தேடுகிறவர்களாக, ஆண்டவர் எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களை நோக்கி நாங்கள் வாழ்கிற ஒரு மேலான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் அங்கே வருகிற பொழுது நீ எத்தனை வீடு கட்டின, நீ எவ்வளோ சேர்த்து வச்ச, நீ யாருக்கெல்லாம் கல்யாணம் பண்ண, எவ்வளோ ஆடம்பரமாக இருந்த கேட்க மாட்டீங்க ஆண்டவரே. ஆனால் நீ உலகத்தில் வாழும்போது என்னை நினச்சி வாழ்ந்தியா, எனக்காக வாழ்ந்தியான்னு கேட்பீங்க ஆண்டவரே. அந்த நேரத்தில் நாங்கள் அவமானப்பட்டு விடக்கூடாதுப்பா ஆண்டவரே. நாங்கள் தைரியமாக வந்து சொல்லணும், நாங்கள் உண்மையை நீ முன்னிறுத்தி வாழ்ந்தோம் ஆண்டவரே. உடைய தைரியத்தினால் வாழ்ந்தோம். நான் பூமியில் தான் இருந்தேன், ஆனால் உண்மையே நான் நோக்கி வாழ்ந்தேன், நான் வாழ்ந்தேன் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சொல்லணும் ஆண்டவரே. அதற்கான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. அதற்கான தயவை கர்த்தர் எங்களுக்கு பாராட்ட வேண்டும் என்று கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றும் மீதி இருக்கிற நாட்களில் ஆண்டவரே, வருகிற தேவ மனிதர்களுடைய ஆண்டவரே அந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 7 நாட்கள் முடியும் போது நாங்கள் இன்னும் ஒரு படி முன்னேறி இருக்கிறோம், கிறிஸ்துவத்துக்குள்ளே வளர்ந்திருக்கிறோம், ஆண்டவரை நோக்கி நகர்ந்திருக்கிறோம் என்று நாங்கள் சந்தோஷப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தரங்களை நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். சகல துதி, கனம், மகிமை, மேன்மை யாவற்றுமிக்க செலுத்தி மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நாம் மேலானவர்களை நாடுகிறவர்களாக இருப்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.